ரைட். குட் ஈவினிங். எல்லாருக்கும் கேக்குதா நான் கதைக்கிறது? கேக்குதா? ரைட், ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்டர். ரைட். இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து நீங்கள் யூனிட் 11 முக்கியமான பாடம். சரி, அப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு ஏழு சப்ஜெக்ட், ஏழு எக்ஸாமில் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எம்சிக்யூ வந்து 10 கேள்வி கிட்ட வரும் ஒன்றா. ரைட், 8 to 10 கேள்வி எலக்ட்ரானிக்ஸில் வரும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். கேட்ஸ் கேள்வி, ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். அதே மாதிரி ஒரு எஸ்ஏ ஃபுல் கேள்வி வரும் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கட்டாயம் வரும். ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ன்றது ஒரு கோர் பாடம். ரைட். நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் என்னென்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் படிப்போம். அதே முதலாவது நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் முதலாவது படிப்போம் டயோட். டயோட்ல வந்து நாங்கள் பிஎன் ஜங்ஷன் சொல்லுவோம். ரைட். அந்த பிஎன் ஜங்ஷன் படிப்போம். ரெண்டாவது வந்து டிரான்சிஸ்டர். ரைட். டிரான்சிஸ்டரை ரெண்டா பிரிப்போம். ஒன்று வந்து பிஜேடி, சரியா, இன்னொன்று வந்து ஃபெட். ரைட். இந்த ரெண்டு வகையான டிரான்சிஸ்டரும் கணக்கும் செய்வோம். டயோட்லையும் நான் கணக்கு செய்வோம். டயோட்லையும் சேனர் டயோட்லாம் இருக்குது, அதில் வச்சு ஒரு கணக்கு செய்வோம். மூணாவது வந்து நாங்கள் படிப்போம் என்னது ஒப்பேம்ப். ரைட். நாலாவது வந்து நாங்கள் இந்த நீங்கள் படிச்சிருக்க கேட்ஸை பற்றி நாங்கள் இதுலையும் படிப்போம். சரிதானே? ரைட். இப்போ கேட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்ஸை பற்றி இதில் படிப்போம். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக எலக்ட்ரானிக்ஸில் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு, ரைட், எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் இந்த நான் டியூட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தேவையானவங்களுக்கு மட்டும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரனியல்ல சொன்னால் திரவியங்களை மின்கடத்தும் ஆற்றலை கொண்டு மூன்றாக வகைப்படுத்தலாம். ஒன்றாவது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடத்தி. ரைட்டா? மின் கடத்தும் ஆற்றலை கொண்டு மூன்றாக வகைப்படுத்தாகும். ஒன்று வந்து கடத்தி, இன்னொன்று வந்து குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்னொன்று வந்து காவலின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ அந்த குறை கடத்தியை பற்றி தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸில் படிப்போம். ரைட்டா? குறை கடத்தின்னு சொல்றது என்னன்னு சொன்னால், ரைட், 0 பாகை கெல்வின்ல வந்து என்னது கடத்தி மாதிரியும், சாதாரண வெப்பநிலையில அதாவது 27 பாகை சில வந்து என்னது காவணி மாதிரியும் தொழிற்படும். சரியா? இந்த குறை கடத்தின்னு சொல்றது வந்து 0 பாகை செல்வில வந்து கடத்தியாகவும் 27 பாகை சில வந்து காவலியாகவும் தொழிற்படும். சரிதானே? ரைட். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ரைட். 0 பாகை செல்வில வந்து என்னது காவலியாகவும், சரியா, வெப்பநிலையை குறைக்க குறைக்க என்ன நடக்கும்னு சொன்னா இது வந்து காவலி மாதிரி செயற்படும். அதாவது மின்னை கடத்தாது. வெப்பநிலையை கூட்ட கூட்ட என்ன நடக்கும்னு சொன்னா கடத்தி மாதிரி செயற்படும். ரைட்டா? இப்போ இந்த இதைத்தான் சொல்றதுன்னு சொன்னா குறை கடத்தின்னு சொல்றது. ரைட். இப்போ குறை கடத்தின்னு சொன்னா நாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ரெண்டு மூலகங்களை கருதுவோம். ஒன்று வந்து சிலிக்கன்னு சொல்லுவோம், அதாவது 4ஆம் கூட்ட மூலகங்கள். இன்னொன்று வந்து ஜெர்மானியம்னு சொல்றது. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்னன்னு சொன்னா 4ஆம் கூட்ட மூலகமா இருக்கும். ஆவர்த்தன அட்டவணையில 4ஆம் கூட்ட மூலகமா இருக்கும். அதாவது 4+, கடைசி ஓட்டுல வந்து 4 இலத்திரன்கள் காணப்படும். ரைட்டா? பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு இதை வந்து சாளரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை தான் வந்து சொல்றது சாளரம். ரைட்டா? இந்த சிலிக்கன்லாம் வந்து சாளரமா தான் இருக்கும், ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை சுத்தி வந்து ஒரு இதுல வந்து 4 இலத்திரன்கள் காணப்படும். ரைட்டா? அப்ப இன்னொரு இது வந்து இதுல இன்னும் 4 இலத்திரன்கள் சேரும். அப்ப இது வந்து சாளரமா எப்படி உருவாகும்னு சொன்னா இந்த சிலிக்கன் இந்த சிலிக்கன்ட வந்து 4 இலத்திரன்களும் இந்த சிலிக்கன்ல 4 இலத்திரன்களும் சேர்ந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு இலத்திரனும் பாண்ட் கிரியேட் ஆகும். இதுக்கு வந்து பேர் வந்து சொல்லுவாங்க பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்லுவாங்க.
பங்கீட்டு வலுப்பு இணைப்பு மூலமா தான் இந்த சிலிக்கான் சாளரம் உருவாகி இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இந்த குறை கடத்திகள். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா நமக்கு தெரியணும், கரண்ட் ஒண்ணு கடத்தப்படுதுன்னு சொன்னா கரண்ட்டுக்கு எதிர் திசையில என்ன செய்யணும்னு சொன்னா பேட்டரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பேட்டரியோட பிளஸ் முனையில இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா கரண்ட் வெளியே போகும், மைனஸ் முனையில இருந்து இலத்திரன்கள் வெளியே போகும். சரியா? அப்ப கரண்ட்டுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா வரைவிலக்கணம். இலத்திரன்கள் பாய்ச்சல் வீதம் மின்னோட்டம் எனப்படும். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஞாபகம் இருக்குதா அது? இலத்திரன்களோட பாய்ச்சல் வீதம் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கரண்ட்டை கடத்தணும்னு சொன்னா எங்களுக்கு இலத்திரன்கள் வேணும், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும்னு சொன்னா இந்த பாண்டிங்கை உடைச்சி நான் வெப்பப்படுத்தி இந்த பாண்டிங்கை உடைச்சி தான் நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இலத்திரன்களை வெளியே எடுக்கலாம். இலத்திரன்கள் வெளியே வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா கரண்ட் ஒட்டாவா வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா 0 பாகை கெல்வின்ல இந்த குறை கடத்தி காவலி மாதிரியும், ரைட், 27 பாகை சீல இந்த குறை கடத்தி கடத்தி மாதிரியும் தொழிற்படும். விளங்கிட்டா? ரைட். அந்த குறை கடத்தியை பத்தி தான் நாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல படிக்க போறோம். இதுதான் பேசிக் இது. ரைட். அப்ப அந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பின்ன கணக்கு செய்யலாம். ரைட்டா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். ஓகே. ரைட். இன்னும் சத்தமா கேட்கலையா? இப்ப சரியா? ரைட். கூட்டிதான் இருக்குது. ஓகேவா? ரைட். இந்த டியூப் நான் அனுப்புறேன். ரைட். அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னா ரைட். பாத்தீங்கன்னு சொன்னா குறை கடத்திகள்னு சொன்னா என்னன்னு சொல்லி இப்ப விளங்கப்படுத்திட்டு சிலிக்கனும் ஜெர்மானியமும் 4ஆம் கூட்ட மூலகம். இது மேலதிகமா வாசிக்கிறதுக்கு நான் அனுப்பி வைப்பேன். ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு கரண்ட் ஓட வைக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும், வெப்பமாக்கணும். ரைட்டா? அப்ப நான் வெப்பமாக்குறது மட்டும் செஞ்சேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த குறை கடத்திகளை 2ஆ பிரிப்பாங்க. இன்னொருக்க குறை கடத்திய கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். ரைட்டா? கடத்தி, குறை கடத்தி, காவடி. இது விளங்கிட்டா? கடத்தி, குறை கடத்தி, காவடி. கடத்தின்னு சொன்னா மின்னை நல்லா கடத்தக்கூடியது கடத்தி. குறை கடத்தின்னு சொன்னா 27 பாகைசீல கடத்தும், 0 பாகைசீல கடத்தாது. ரைட்டா? காவடி மாதிரின்னு சொல்லிப்படும். காவலின்றது மின்னை கடத்தாதது காவலி. ரைட்டா? இப்ப நாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல படிக்க போறது என்னன்னு சொன்னா குறை கடத்தி. அப்ப குறை கடத்திகள் நமக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னா சிலிக்கானும் ஜெர்மானியம் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ரைட்டா? இது ரெண்டுக்கும் பேர் குறை கடத்தி. குறை கடத்தி எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் குறை கடத்திகள் இருக்கும். சரியா? அதாவது சாளக அமைப்புல தான் குறை கடத்திகள் இருக்கும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல தான் குறை கடத்திகள் இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியணும் கரண்ட் ஒரு பக்கம் ஓடணும்னு சொன்னா எதிர் திசையில இலத்திரன்கள் தான் ஓட்டம் இருக்கணும். ரைட்டா? அப்ப நாங்க இலத்திரன்கள் ஓட்டம் இருக்கணும்னு சொன்னா இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறை கடத்திகள்ல பாண்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளியே இல்லை. ரைட்டா? அப்ப இது கடத்தாது. இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு வெப்பத்தை கொடுத்தேன்னு சொன்னா இந்த இலத்திரன் என்ன செய்வான்னா கலண்டு வந்துருவார். ரைட்டா? இந்த இலத்திரன் கலண்டு வந்துருவாரு. ரைட். அப்ப இந்த இலத்திரன் கலந்து வந்தவொடனே என்ன நடக்கும்னு சொன்னா இலத்திரன்கள் நிறைய உருவாகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உருவாகும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்வான்னா சும்மா இருக்க மாட்டாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இலத்திரன் பாயக்குள்ள எதிர் திசையில என்ன நடக்கும்னு சொன்னா கரண்ட் ஒட்டோவா பாயும். அப்படித்தான் என்ன நடக்கும்னு சொன்னா குறை கடத்தியில வெப்பமேற்ற கூட அது கடத்தி மாதிரி தொழிற்படும். இப்போ ஓகேவா?
சரியா? ஓகேவா? குறை கடத்திகள் விளங்கிட்டா? மத்தாக்களுக்கு ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா குறைக்கடத்திகளை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்து உள்ளீட்டு குறைக்கடத்தி, இன்னொன்று வந்து வெளியீட்டு குறைக்கடத்தின்னு சொல்லி. ரைட். அப்போ உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு என்ன சொன்னா இந்த சிலிக்கன்ல வந்து சிலிக்கன் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி சிலிக்கன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கிறது வந்து உள்ளீட்டு குறைக்கடத்தின்னு சொல்றது. ரைட்டா? இப்போ உள்ளீட்டு குறைக்கடத்தில ஜெர்மானியமும் இருக்குமா? ஜெர்மானியம் மாதிரி இந்த மாதிரி சாளரத்தை வரைஞ்சேன்னு சொன்னா இங்க நீங்க ஜெர்மானியம் போட்டு வரைஞ்சேன்னு சொன்னா அது வந்து ஜெர்மானியம் சாளரம், அதாவது உள்ளீட்டு குறைக்கடத்தி. இப்போ இந்த உள்ளீட்டு குறைக்கடத்தில வந்து பியூரா சிலிக்கன் மட்டும்தான் இருக்கும். சரியா? வெப்பமேற்றினா மட்டும்தான் என்ன செய்யும்? மின்னை கடத்தும். வெப்பமேற்றினா மட்டும்தான் வந்து மின்னை கடத்தும். மற்ற நேரம்லாம் வந்து காவடி மாதிரி தான் இருக்கும். புரியுதா? இதுதான் உள்ளீட்டு குறைக்கடத்திகள்னு சொல்றது. இந்த வெளியீட்டு குறைக்கடத்திகள் என்னத்துக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா ரைட்டா? இப்போ இந்த சிலிக்கன் பாருங்க, இப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? வெப்பமேத்தி தான் நமக்கு வந்து தேவையான அளவு இந்த கடத்திய உருவாக்கி கொள்ளலாம். சரியா? அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க என்னன்னு சொன்னா இந்த வெளியீட்டு குறைக்கடத்திகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த வெளியீட்டு குறைக்கடத்திகள் என்னன்னா நார்மல் வெப்பநிலையிலே வந்து என்ன செய்யும்னு சொன்னா நல்லா மின்ன கடத்தும். ரைட்டா? நார்மல் வெப்பநிலையிலே நல்லா வந்து மின்ன கடத்தும். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியீட்டு குறைக்கடத்தில வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்ப இந்த சிலிக்கன்ல இருக்கும் தானே, சிலிக்கன் சாளரங்கள் இருக்கும். ரைட்? இப்படிதான் பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். ரைட்? இதுல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வேர்க்கூட்ட மூலகங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கலந்தாங்க. ரைட்டா? அப்ப கலக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப கீழே பார்ப்பீங்க நீங்க வந்து என் வகை குறைக்கடத்திகள், பி வகை குறைக்கடத்திகள் சொல்லி பார்ப்பீங்க கீழே. சரியா? குறைக்கடத்திகள்ல ரெண்டு வகைகள், அதாவது வெளியீட்டு குறைக்கடத்திகளை இன்னும் ரெண்டா பிரிப்பாங்க. என் வகை குறைக்கடத்தி, பி வகை குறைக்கடத்தின்னு சொல்லி. ரைட்? இது வந்து இப்ப உள்ளீட்டு குறைக்கடத்தில வந்து வெப்பமானா தான் வந்து என்ன செய்யும்? மின்ன கடத்தும். ஆனா வெளியீட்டு குறைக்கடத்திகள் வந்து நார்மல் வெப்பநிலையில வந்து என்ன செய்யும்னு சொன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து மின்ன வந்து நல்லா கடத்துவாரு. சரியா? என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வேறு கூட்ட மூலகங்கள், அதாவது மூன்றாம் கூட்ட மூலகத்தையும் வந்து கமா அஞ்சாம் கூட்ட மூலகத்தையும் வந்து இதுல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு மின்ன கடத்த தொடங்கிருச்சு. ரைட்டா? அதுக்காகத்தான் இந்த வெளியீட்டு குறைக்கடத்திகள் கண்டுபிடிச்சாங்க. ரைட்டா? இதுக்கான நோட்ஸ் வந்து நான் அனுப்பி விடுறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு திருப்பி ஒருக்கா வாசிங்க அந்த நோட்ஸ். ரைட்டா? அப்ப அந்த நோட்ஸை வாசிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நல்லாவே புரியும். விளங்கிட்டா? ரைட்டா? எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். அதனால 2 3 தடவை நீங்க நோட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாபகம் வரும். ஓகேவா? கேக்குதா? ரைட். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா என் வகை குறைக்கடத்தின்னு சொன்னா இந்த ஆர்சனிக் போன மூலகங்கள், அதாவது ஐந்தாம் கூட்ட மூலகங்களை ஐந்தாம் கூட்ட மூலகங்கள் வந்து என்னன்னா கடைசி ஓட்டுல வந்து 5 இலத்திரன்கள் காணப்படும். +5ன்னு சொல்லுவாங்க. ஐந்தாம் கூட்ட மூலகங்களை 5 இலத்திரன்கள் காணப்படும். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிலிக்கனோட வந்து ஆர்சனிக் போன்ற அஞ்சாம் கூட்ட மூலகங்களை சேர்க்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா இலத்திரன் ஒண்ணு மிச்சப்படுது. இது சிலிக்கனோட பொண்ட் ஆகி
எக்ஸ்ட்ராவா ஒரு இலத்திரன் என்ன செய்யும் சொன்னா மிஞ்சப்படுது. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இலத்திரன் இருக்கு சொன்னா அந்த இலத்திரன் என்ன செய்யும்னா பாஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு பாயக்குள்ள இலத்திரன் பாய்ச்சல் கூடக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா மின்னோட்டம் வந்து ஒட்டோவா என்ன செய்யும், பாயும். ரைட்டா? இப்ப மின்னோட்டம் ஒட்டோவா பாயறனால என்ன நடக்கும்னு சொன்னா நார்மலாவே இதுல என்ன செய்யும் சொன்னா மின் வந்து கடத்தப்படும். ரைட்டா? அதுதான் வந்து சொல்றது என் வகை குறைக்கடத்திகள், என் டைப் குறைக்கடத்தி செமிகண்டக்டர்ஸ் சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அதாவது 4ஆம் கூட்ட மூலகத்தோட, அதாவது சிலிக்கனோட நீங்க 5ஆம் கூட்ட மூலகத்தை வந்து கலந்தீங்கன்னு சொன்னா கலக்குறத தான் சொல்லுவாங்க என்னன்னா டோப்பிங்னு சொல்லுவாங்க, மாசுபடுத்தல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரியா? ரைட். மாசுபடுத்தல்னு என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம சிலிக்கன் சாளரத்துல வந்து 5ஆம் கூட்ட மூலகம் அல்லது 3ஆம் கூட்ட மூலகத்தை வந்து சேர்த்தோம்னு சொன்னா அது வந்து மாசுபடுத்தல்னு சொல்றோம். ரைட்டா? இந்த மாசுபடுத்துறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து நல்லா பின்ன கடத்துறதுக்கு இது வந்து தயாராகுதுன்னு தான் அர்த்தம். விளங்கிட்டா? இதுதான் எண் வகை குறைக்கடத்திகள். சரியா? இது ரொம்ப பெருசா தேவையில்லை, எம்சிக்யூஸ் தான் 1 2 வரும், அதனால சும்மா ஃபாஸ்டாவே போறேன். ஓகேவா? விளங்கிட்டா? இது டவுட் இருந்தா கேளுங்க. ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பி வகை குறைக்கடத்திகள். ரைட்டா? பி வகை குறைக்கடத்திகள்னு பாத்தீங்கன்னு சொன்னா பி வகை குறைக்கடத்தி இந்த கேலியம் மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கேலியம் வந்து 3+ தான் இருக்கும். சரியா? கேலியம் 3+ன்னு சொன்னா என்னன்னா ஒரு இலத்திரன் பற்றாக்குறை. நீங்க பாருங்க வெள்ளை கலரா ஒரு துண்ணோட்டு மிச்சப்படும். ரைட்டா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட் மட்டும் என்ன நடக்கும், ஃபுல்ஃபில் ஆகாம மத்த 3 சிலிக்கன் மட்டும்தான் என்ன செய்யும், இந்த கேலியத்தோட இணைஞ்சிட்டு இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு இலத்திரன் பற்றாக்குறையா இருக்கும். அப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு இலத்திரனை வந்து இந்த சாளகம் வந்து என்ன செய்யும் சொன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரியா? ரைட்? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பி வகை குறைக்கடத்தியா இருக்கும். இப்ப நான் டக்குன்னு ஒரு இலத்திரனை உள்ளுக்கு விட்டேன்னு சொன்னா இந்த இலத்திரன் வந்து பாஞ்சு போவார் உள்ளுக்கு. அப்ப இலத்திரன் பாஞ்சு போச்சுன்னு சொன்னா எதிர் திசையில வந்து கரண்ட்டும் பாஞ்சு போவாரு. ரைட்டா? அப்ப அதுதான் வந்து சொல்றது என்னன்னு சொன்னா பி வகை குறைக்கடத்தி. பின்னு சொன்னா பாசிட்டிவ்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? குறைக்கடத்தியில வந்து பின்றது பாசிட்டிவ். சரியா? என்னன்றது வந்து என்னன்னு சொன்னா நெகட்டிவ். ரைட்டா? சும்மா சிம்பிளுக்காக சொல்றேன், என்னன்னு சொல்றேன் நெகட்டிவ், பின்றது பாசிட்டிவ். சரியா? நெகட்டிவ்னு சொன்னா 4ஆம் கூட்ட மூலகத்தோட 5ஆம் கூட்ட மூலகத்தை சேர்ப்பேன். சரியா? பாசிட்டிவ்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா 4ஆம் கூட்ட மூலகத்தோட வந்து 3ஆம் கூட்ட மூலகத்தை சேர்ப்பேன். ஓகேவா? சரியா? ரைட்? நான் இந்த டியூட்டை அனுப்பக்குள்ள டியூட்ல பாருங்க. ஓகேவா? துஷாந்தன் சரியா? விஷாந்தன். ரைட். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் 2 கடத்தி வகைகளை உருவாக்கிக்கிட்டேன். ஒண்ணு வந்து பி வகை குறைக்கடத்தி, இன்னொன்னு வந்து என் வகை குறைக்கடத்தி. ரைட்? பி வகை குறைக்கடத்தில வந்து இலத்திரன் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருப்பாரு. சாரி, என் வகை குறைக்கடத்தில இலத்திரன் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருப்பாரு. பி வகை குறைக்கடத்தில ஒரு வந்து இலத்திரன் பற்றாக்குறை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சரியா? அப்ப அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த பிஎன் சந்தின்றதை உருவாக்கிக்கிட்டாங்க.
ரைட்டா? இந்த பிஎன் சந்தின்னு சொன்னா என்னன்னா, பில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இலத்திரன் பற்றாக்குறைகள் எப்பயுமே இருக்கும். ரைட்டா? அதுக்கு பேர் தான் வந்து ஹோல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது துளைகள். தமிழ்ல சொல்லுவாங்க துளைகள்னு. துளைகளை சரியா? தமிழ்ல துளைகள்னு சொல்லுவாங்க ஹோல்ஸ். அதாவது இலத்திரன் பற்றாக்குறை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எண் வகை குறைக்கடத்தில இலத்திரன்கள் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலத்திரன்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப இது ரெண்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிஎன் ஜங்ஷனை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னா சரியா, உள்ளீட்டு குறைக்கடத்தி அதாவது சிலிக்கன் சாளகத்தை எடுத்து சிலிக்கன் மட்டும் இருக்கிற இடத்தை எடுத்து ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கத்துல வந்து ஆர்சனிக்கையும் இன்னொரு பக்கத்துல வந்து கலியத்தையும் சேர்த்தோம்னு சொன்னா பி டைப்பும் என் டைப் குறைக்கடத்தியும் உருவாகும். சரியா? பிஎன் ஜங்ஷன் எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் எழுதலாம். ரைட்டா? ரைட். என்னது உள்ளீட்டு குறைக்கடத்தியை எடுத்து சரியா ஒரு பக்கத்துல வந்து அஞ்சாம் கூட்ட மூலகத்தையும் இன்னொரு பக்கத்துல மூன்றாம் கூட்ட மூலகத்தையும் மாசுபடுத்துவதன் மூலமாக பிஎன் சந்தி உருவாக்குது. ரைட்? அப்படிதான் நீங்க எழுதணும். ஓகேவா? ரைட்? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்கும்? எனக்கு இருக்க இலத்திரன் வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு பாய பார்ப்பாரு. ஏன்னா இங்கிட்ட இலத்திரன் பற்றாக்குறை இருக்குது, இங்கிட்ட இலத்திரன் எக்ஸ்ட்ராவா இருக்குது. என்ன நடக்கும்? இந்த இலத்திரன் வந்து இங்கிட்ட பாய்வார். கொஞ்ச நேரம் பாஞ்சு பாஞ்சு இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா இங்கனைக்கு வந்து இலத்திரன்களும் பிளஸும் மைனஸும் ஒன்னா சேர்ந்து இங்கனைக்கு வந்து வரிதாக்க பிரதேசம்னு ஒண்ணு உருவாகும். ரைட்டா? சரி. ரைட். அப்போ வரிதாக்கல் பிரதேசம் உருவாக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா இதுக்கு மேல இலத்திரன் என்ன செய்யாது, இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு பாயறதுக்கு பத்தாது. அப்ப அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா மின்னோட்டம் வந்து நின்று போயிடும். இலத்திரன்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாய்ஞ்சிச்சுன்னு சொன்னா மட்டும்தான் மின்னோட்டம் எதிர் திசையில பாய்வார். அப்ப இது ஸ்டார்டிங்ல வந்து மின்னோட்டம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும் சொன்னா மின்னோட்டம் நின்று போயிடும். இதுக்கு மேல பாய இயலாது, அதனால மின்னோட்டம் வந்து நின்று போயிடும். இந்த இதுல வந்து மின்னோட்டம் வந்து பாயாது. வரிதாக்க பிரதேசம் உருவாகக்குள்ள அதாவது டிப்ளிஷன் லேயர்ன்றது வரிதாக்க பிரதேசம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். டிப்ளிஷன் லேயர்ன்றது வரிதாக்க பிரதேசம். ரைட். அப்ப இது உருவாகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னா ரைட் மின்னோட்டம் பாயாது. ரைட். அப்போ கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த கீழே இருக்கிறது பாருங்க, டிப்ளிஷன் லேயர் உருவாயிருச்சு, மின்னோட்டம் பாயாது, அப்படியே இருக்கும். ரைட். அப்ப இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா பிஎன் சந்தின்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? பிஎன் சந்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட். பிஎன் சந்தி விளங்கிட்டா? ரைட்டா? எதனாலும் அரை மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். ரைட்டா? ஃபுல் டைம் நான் எடுக்க மாட்டேன். ரைட். நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி விடுறேன் இப்போ. ரைட். இப்போ நோட்ஸ் அனுப்பக்குள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வாங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் விளங்கும். ஓகேவா? ரைட். படிச்சுட்டு விளங்காட்டி திருப்பி இருக்க கேளுங்க, திருப்பி இருக்கா சொல்லி விடுறேன். ரைட்டா? ரைட். இந்த ஆன்லைன்ல வந்து இந்த கணக்கு செய்யறதுக்கு லேசு, இந்த நோட்ஸை விளங்கப்பட்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ரைட். இது பெருசா தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ரைட்டா? ரைட். இதுல வந்து கேள்வி மட்டும்தான் வருமே தவிர கூடுதலா கால்குலேஷன் தான் கூடுதலா வரும். இதுல எம்சிக்யூஸ் கூட வரும் இந்த மாதிரி நோட்ஸ்ல. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட கால்குலேஷன்ஸ் தான் கூடுதலா வரும் எக்ஸாம். ஓகேவா? ரைட். உங்களுக்கு இதுல தேவை வந்து என்னன்னு சொன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு இதுல தேவை கடத்திகளை எப்படி ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னா குறைக்கடத்தி வந்து உள்ளீட்டு குறைக்கடத்தி வெளியீட்டு குறைக்கடத்தின்னு ரெண்டா பிரிப்பாங்க. அந்த வெளியீட்டு குறைக்கடத்தியும் இன்னும் ரெண்டா பிரிப்பாங்க, என் வகை குறைக்கடத்தி, பி வகை குறைக்கடத்தி. ரைட்டா? இது வரைக்கும் தான் உங்களுக்கு தேவை. என் வகை குறைக்கடத்தி எப்படி உருவாக்குறேன்னு சொன்னா நான்காம் கூட்ட மூலகத்தையும் ஐந்தாம் கூட்ட மூலகத்தையும் ஒன்றா சேர்த்தீங்கன்னு சொன்னா மாசுபடுத்தினீங்கன்னு சொன்னா என் வகை குறைக்கடத்தி உருவாகும்.
பி வகை குறைக்கடத்தி வந்து எப்படி உருவாகும்னு சொன்னா, 4ஆம் கூட்ட மூலகத்தையும் 3ஆம் கூட்ட மூலகத்தையும் மாசுபடுத்தும் போது பி வகை குறைக்கடத்தி தேவைப்படும். இதுதான் உங்களுக்கு தேவையானது. ஓகேவா? ரைட். பிஎன் ஜங்ஷன் எப்படி உருவாகும்னு சொன்னா, பி வகை குறைக்கடத்தியும் என் வகை குறைக்கடத்தியும் வந்து ஒன்றா சேர்க்கும் போது பிஎன் ஜங்ஷன் உருவாகும். ரைட்டா? பிஎன் ஜங்ஷன் உருவாகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வரிதாக்கட் பிரதேசம் நடுவுல உருவாகும். அது ஏன்னு சொன்னா, இங்கிட்டு இருக்க இலத்திரன் வந்து மற்ற சைட் பாய பார்ப்பாரு. மற்ற சைட் பாய பார்க்கக்குள்ள வந்து என்ன செய்யும் சொன்னா, வரிதாக்கட் பிரதேசம் உருவாகும். ரைட். இது அவ்வளவுதான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை. விளங்கிட்டா? சரியா? ரைட். இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் வந்து சண்டே நீங்க இதுதான் ஷெடியூல. சண்டே 6ல இருந்து 6:30 PM வரைக்கும். அதுக்கப்புறம் வெனிஸ்டே இருக்கும் 6 to 6:30. ரைட். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே ஒன்று 6 to 6:30. ரைட். அதுக்கப்புறம் இது மூணும் தான் உங்களுக்கு ஷெடியூலா. ரைட்டா? அதுதானே. ரைட். எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆன்லைன்ல நடக்கிறது வந்து இந்த ஷெடியூல்ல தான் போகும். இது முதல் கிளாஸ்னால ஸ்லோவா போறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ரைட். இப்போ அரை மாதிரி தான் ஒரு கிழமைக்கு போகும். சரிதானே? வேற பாடம் பார்த்து மற்ற டைம்ல போகுமா? ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி. அவ புதன்கிழமை நான் என்னத்தை படிப்போம்னு சொன்னா, பிஎன் சந்தியை வந்து இப்போ பிஎன் ஜங்ஷன் உருவாக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ரைட். பிஎன் சந்தியை வந்து கோடலுடன் செய்தல், அதாவது மின்ன கடத்துறதுக்கு என்ன செய்யலாம். ரைட்டா? ஸ்டார்டிங்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பிஎன் ஜங்ஷன் வந்து மின்ன கடத்திக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், ஒரு 2 செகண்ட்ல மாதிரி மின்ன கடத்துறது நின்றும். நின்றதுக்கு அப்புறம் என்ன செய்யும், திருப்பி பாவிக்கல. அப்ப அதை பாவிக்க வைக்கிறதுக்காக வேண்டிதான் பேர்த்தா வந்து என்னன்னா கோடலுற செய்தல். கோடலுற செய்தல் சொன்னா பயசிங்னு அர்த்தம். சரியா? ரைட். கோடலுற செய்தல்ன்றது பயசிங்னு அர்த்தம். இந்த பயசிங்கான இதுதான் இது. ரைட். இதெல்லாம் நான் வழங்கப்படுத்தி விடுறேன். ரைட். பயசிங்லேயே 2 இருக்கு. ஃபோர்வர்ட் பயசிங், முன்முக கோடல், பின்முக கோடல். சத்தனை. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ரைட். அப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் படிப்போம் வந்து பிஎன் சந்தியை கோடலுற செய்வது எப்படின்னு சொல்லி படிப்போம். பிஎன் சந்தியை கோடலுற செய்த படிச்சுட்டு பிஎன் சந்தி கோடலுக்கான சிறப்பியல்புகள், அதாவது வரைவு. ரைட். அதுக்கப்புறம் வந்து டயோடுக்கு நாங்கள் போவோம். டயோடில் இருந்து நாங்கள் டயோட வகைகள் படிச்சுட்டு சேனல் இருவாய் படிச்சுட்டு கொஞ்சம் கணக்கு நாங்கள் செய்வோம். ரைட்டா? டயோடு கணக்கும் செய்வோம், சேனல் இருவாயின் கணக்கும் செய்வோம். நாங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் சீராக்கம் படிப்போம். சரிதானே? ரைட். இது அவ்வளவுதான் இருக்குது. ரைட். ஓகே. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன்.